அசோக், பிஜு மார்க்கெட்டிங்கோட நிர்வாக இயக்குனர். பிஜு மார்க்கெட்டிங் சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் மற்றும் டீசல் ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு வரோம். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதனோட சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்ன்றது. ஜிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சினிமாவில் கூட காட்டுவாங்க, ஏதோ ஒரு குழந்தைய கடத்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி வச்சு குழந்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க, ரெஸ்கியூ பண்ணுற மாதிரிலாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம்ன்றது. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ன்றது இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி வெஹிக்கிள்க்கெலாம் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், 6 வீலர், லாரி, பஸ்ஸு, டாரஸ் வண்டி, ஜேசிபி வண்டி, இட்டாச்சி வண்டி, பல்கர் வண்டி, ஹார்வெஸ்டர்ஸ் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி இருக்கக்கூடிய அத்தனை வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தலாம். இந்த ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துறது மூலமா என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னா, முதல்ல வந்து உங்கள் வாகனம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கணக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 10 லட்சம் போட்டு 20 லட்சம் போட்டு 50 லட்சம் போட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்போம். வண்டி வாங்கிட்டு வண்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல, ஒரு டிரைவர் கையில் நம்பி கொடுத்து அனுப்பியிருப்போம். வண்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணிகிட்ருப்போம். இனிமேட்டு அதற்கு அவசியமே இல்லை. இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸை நம்ம வண்டிக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வண்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத 100% அக்யூரேசியாக நம்ம ஒரு ஆப் மூலயமா பார்த்துக்கலாம். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்பு. இது மட்டும்தான் பெனிஃபிட்டா, இதுக்கு மேலே வேறு எதுவும் பெனிஃபிட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, லைவ் ட்ராக்கிங் இல்லாமல் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடு வண்டி வந்து பார்த்திங்கன்னா, என் வண்டி 80 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு மேலே போனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள். அடுத்தது வந்து வைப்ரேஷன், ஏதோ ரஃப் டிரைவிங் பண்ணுறாங்க, வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்காங்க, இல்லை ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரஃப் டிரைவிங் வைப்ரேஷன், ஓவர் வைப்ரேஷன் வண்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜியோஃபினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்போம், என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பா சேலம் போய் ரீச் ஆகிட்டியாப்பா, இல்லை சென்னை போய் ரீச் ஆகிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீச் ஆகலைன்னா, சரி ரீச் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோஃபினிக் செட் பண்ணோன்னா, இந்த லொக்கேஷன் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னால் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஜிபிஎஸ் வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ். நீங்கள் வண்டியில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் தெரிஞ்சு ரொம்ப டெக்னாலஜியாக யாராவது கட் பண்ணி விட்டால் கூட ஜிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு உங்கள் ஜிபிஎஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, லைவ் ட்ராக்கிங் இருக்குது. இது இல்லாமல் மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஷீட் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி ட்ரிப் ஷீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வண்டி எங்கே கிளம்புது, எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் போச்சு, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் போச்சு, டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்படின்ற முழு விவரமும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரிப் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரிப் ஷீட்டை எடுக்கலாம். இந்த ட்ரிப் ஷீட்டை வந்து சாஃப்ட் காப்பியாகவும் எடுக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாகவும் எடுக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பியாகவும் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வாடகை வண்டியை வச்சுருக்கவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்ற விஷயத்தில் கூட நம்ம இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இதை விட அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூட என்ன ஒரு விஷயம் வரும்னு கேட்டிங்கன்னா, மைக் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மைக்குன்றது என்ன கேட்டிங்கன்னா, ஒன் வாய்ஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வண்டிக்குள்ளே ஜிபிஎஸ் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஜிபிஎஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வண்டிக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, வண்டியை சுற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றதை உங்களால் கேட்க முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கண்காணிக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கோ வெளியில் இருக்கிறவங்களுக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம் எமர்ஜென்சி பட்டன். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ராபரி நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அந்த பட்டனை எடுத்துனாருன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை மற்ற அவங்க பேங்க் ஹெட் ஆஃபீஸ்க்கோ கால் பண்ணுவோம். அது மாதிரி உங்கள் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு கால் வந்துடும். வண்டிக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றது உங்களால் கேட்க முடியும். அதுக்கு அடுத்தது இன்ஜின் ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி. இந்த இன்ஜின் ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா
எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக வந்து தெஃப்ட்டு சார்ந்த உங்கள் வண்டி வந்து திருடுபடுது, அப்படி இல்லை சரி இது மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கையில் வண்டி கொடுத்து அனுப்புறீங்க, இல்லை ஒரு டிரைவர் கையில் கொடுத்து அனுப்புறீங்க. அவர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவாக போயிட்டுருக்காரு, வண்டி ஒரு 130 km ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. அவர் நம்மளுக்கு தெரியுது, அவருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டார், பொறுமையாக போக மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது வண்டி நேரடியாக எங்கேயாவது போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி வண்டியை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அவரும் உயிர் போகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மொபைலில் இருந்து அந்த இன்ஜினை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம இது இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்சில் மாற்றக்கூடிய பேசிக் மெத்தட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து டீசல் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த டீசல் ட்ராக்கிங் சிஸ்டம்ன்றது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஜிபிஎஸ்சில் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். அடிஷ்னலாக என்ன கிடைக்குன்னா, இல்லை என் வண்டியில் வந்து டீசல் திருடப்படுறதா நான் வந்து உணர்கிறேன், எனக்கு டீசல் வந்து பார்த்திங்கன்னா திருடப்படுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த டீசல் ட்ராக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். இந்த டீசல் ட்ராக்கிங் சிஸ்டத்தை போட்டுட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, டீசல் டேங்க் ஓப்பன் அப்படின்னா டீசல் டேங்க் ஓப்பன்னு மெசேஜ் வரும், டீசல் டேங்க் க்ளோஸ்னா டீசல் டேங்க் க்ளோஸ்னு மெசேஜ் வரும். ஏற்கனவே டீசலில் எத்தனை லிட்டர் டீசல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் 110 லிட்டர் டீசல் இருக்குது அப்படின்னா 110 டீசல் உங்கள் டேங்க்கில் இருக்குது அப்படின்னு மெசேஜ் வரும். அதுக்கடுத்தது ஒரு பெட்ரோல் பங்க்கில் டீசல் போட்டாங்கன்னா இத்தனை லிட்டர் டீசல் போட்டிருக்காங்க அப்படின்னு கணக்கு வரும். அடுத்து பெட்ரோல் பங்கை தவிர்த்து வேறு எங்கே டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா டீசல் டேங்க் ஓப்பன் வரும். ஒரு 2 லிட்டர் டீசல் எடுத்தாலும் சரி தான் டீசல் டேங்க் தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய டீசல் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ள ப்ராடக்டை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற கம்பெனிஸ் காம்படிட்டர் அப்படின்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் காம்படிட்டருக்குலாம் வேலையே இல்லை. ஏன்னா நம்மளோட காம்படிட்டர்ன்றது யாருன்னு கேட்டால் பொருளோட குவாலிட்டி தான். 1 இயர் அதுக்கு வாரண்டியும் உண்டு, 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வாரண்டியும் உண்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு. இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பு. ஏன்னா ஆப்புன்னோன்னா சில பேர் படிக்காதவங்க, ஒரு லாரி டிரைவர்ஸ் வந்து ஓனராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. அந்த ஆப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். படிக்காதவங்க பாமர மக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது அந்த ஆப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஜிஎஸ்எம் டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. இதில் ஒரு சிம் கார்டு ப்ரொவைட் பண்ணணும். இந்த சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம் தான் போடணும், இந்த சிம் தான் சப்போர்ட் பண்ணணும், இந்த சிம் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. எல்லா சிம்முமே உங்களுக்கு எந்த சிம் கம்பெனி பிடிக்குதோ அந்த சிம்முமே ஆல் சிம் அக்செப்டட் ஆகும். இதில் 2Gயும் சப்போர்ட் பண்ணும், 3Gயும் சப்போர்ட் பண்ணும், 4Gயும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு கன்சப்ஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 2Gயில் கன்சப்ஷன் ஆகிறதால மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 250 MB இல்லை ஒரு 300 MB தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக செலவாகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் ஒரு 29 ரூபாய்க்கு ரீசார்ஜ் இருக்குது, அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலும் ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா இது வந்து இன்பில்டு பேட்ரி இதில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர் ரக கார்கள்னு சொல்லுவாங்க, BMW காரு, ஆடி காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, இந்த காரெல்லாம் திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ஜிபிஎஸ்ஸு. அதனோட காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி சாமானிய மக்களும் எல்லா வாகன ஓட்டிலும் பயன்படுற அளவுக்கு பிலோ 10,000க்குள்ளே இந்த ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸ் வந்துடுச்சு. இந்த சரியான சமயத்தை நல்ல தருணத்தை பயன்படுத்திட்டு அனைவரும் பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.